ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் படிக்கிறீங்களோ அதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் அது ரிலேட்டடாகவே அடுத்த கேள்வியாகவே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை எடுத்திருக்கோம். என்னன்னு பாருங்க, எடுத்தோடனே நீங்கள் வந்து இதை டக்குன்னு கரெக்டாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படின்ற இந்த 4 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டா இங்கிலீஷ் மீடியம்ல மட்டும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து போகும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். So welcome back to தினமும் TNPSC by உஸ்தாதியன் அகாடமி. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா யூனிட் 3 ஹிஸ்டரி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற டாபிக்ல இருந்து previous year questions வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். It is all related to different previous year. அதாவது நீங்க இதுவரைக்கும் நிறைய questions சால்வ் பண்ணிருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய questions எல்லாமே கொஞ்சம் டிஃபரெண்டா ஸ்டேட்மெண்ட் ஓரியன்டடா இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்துட்டு எவ்வளோ நீங்க ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் படிக்கிறீங்களோ அதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினா கன்வெர்ட் ஆகும். ஸோ எந்த டைமுமே வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா நம்ம வந்து இந்த சீரீஸ்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தன கொஸ்டின் பாருங்க. ஹரப்பா சிவிலைசேஷன் பத்தி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷன் ஹேட் மோர் தென் ஒன் குரூப் ஆஃப் பீப்புள். இரண்டாவதுல அதுல நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஃபார்மர் இருந்தாங்க, பாஸ்ட் ஓரியலிஸ்ட், ஹண்டர் கேதரர்ஸ் லிவ்ட் இன் இண்டஸ் ரீஜியன். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோர் தென் 5 குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 1 குரூப் ஆஃப் பீப்புள், 5 குரூப் ஆஃப் பீப்புள். என்ன சார் இது கான்ட்ரடிக்டரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கு, பட் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா புக்லேயே கொடுத்திருந்தாங்க. ஸோ இட் இஸ் கரெக்ட். அண்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்ட், பட் மோர் தென் 5 குரூப்ஸ்ன்றது தப்பு. ஏன்னா இது கரெக்டா இருக்கும்போது இது தவறா தான் இருக்கும். ஸோ தி ஆன்சர் ஹியர் இஸ் நதிங் பட் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். தேர் எக்ஸிஸ்டட் மோர் தென் 1 குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். திருப்பியும் எக்ஸாம்ல வந்து இது வந்து என்ன ஆகலாம், ரிஃப்ளெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த பீரியடை நம்ம வந்து 3 இதாக பிரிப்போம்னு சொல்லியிருப்போம். ஸோ அதில் வந்து அந்த 3300 இருந்து 2600 வரைக்கும் நம்ம ஏர்லி ஹரப்பன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். 2600 இருந்து 1900 வரைக்கும் நம்ம அதை மெச்சூர் ஹராப்பன் ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறமா டில் 1700 BC வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லேட் ஹராப்பன் ஃபேஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டின்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2 ஸ்டேட்மெண்ட் பிளஸ் இந்த ஒன்று. ஓகே, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்குள்ள போகலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, which tree was considered as supreme deity during the Indus Valley civilization? சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா உங்க எல்லாருக்கும் அந்த ஆன்சர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்க வந்தீங்கன்னாலே அந்த லெசனை நீங்க படிச்சுட்டு தான் வரணும். ஸோ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா அது அரச மரம். அதாவது அதை நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பீப்பிள் ட்ரீ அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இதுல இருந்து இன்னொரு இன்டைரக்டான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மர வழிபாடும் அங்க வந்து நடைபெற்று இருக்கு. அதாவது மரத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து வழிபட்டு வந்திருக்காங்கன்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். they also worshipped trees அப்படின்றதுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அடுத்த கேள்விக்குள்ள போகலாமா? எஸ். ஸோ மூணாவது கேள்வி பாருங்க, ஹரப்பா இன் சிந்தி மீன்ஸ், அதாவது ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான அடுத்த கேள்வி. இது அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, எஸ்ஐ எதுலனாலும் கேட்கறதுக்கு இதுல சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா பரீடு சிட்டி, புதைக்கப்பட்ட நகரம் அப்படின்னு வந்து நம்ம வந்து இதை வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான். ஸோ நீங்க வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறீங்க ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் குரூப் 2 2A ஆர் குரூப் 4ல நீங்க டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருந்து நீங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறீங்க. நீங்க வந்து இந்த வாரியர் கோர்ஸ் 2.0 வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுல A to Z உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் கோர்சஸ் இருக்கும். அது ரிலேட்டடா கொடுக்க வேண்டிய PDFs will be providing. It also includes test batch. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பேக்கேஜா வந்துடும். ஸோ அதே இது நான் மேக்ஸ் ரீசனிங்கும் சேர்த்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ் 3500க்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங்கா 4500க்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடா உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா 9115049115 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். Dholavira is an ancient dash city.
தோலவீரா பழமையான டேஷ் நகரம். இது எந்த சிட்டியை வந்து சேர்ந்தது? மொஹஞ்சதாரோவா, ஹரப்பாவா, கீழடியா, லோத்தலான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உடனே இதை பாருங்க. கீழடி எந்த இடத்துல இருக்கு, லோத்தல் எந்த இடத்துல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்கு, மொஹஞ்சதாரோ எந்த ஸ்டேட், ஹரப்பா எந்த ஸ்டேட், இது உங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் பார்ப்போம். பட் உங்களால் சொல்ல முடியுதான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஸோ இந்த தோலவீரான்றது எந்த சிட்டியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி ஹரப்பன் சிட்டி. இது எங்க இருக்கு? ஹரப்பன் நகரம்ல வந்து இது வந்து இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இது ரிலேட்டடா ஒரு சிலது தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஸோ பொதுவாக வந்து நீங்க காளிபங்கன், லோத்தல், ராக்கி காரி, தோலவீராலாம் வந்துட்டு எந்த சிவிலைசேஷனை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க ஹரப்பன் சிவிலைசேஷன் உங்களுக்கு சொல்ல தெரியணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட், நேம் த இண்டஸ் சைட் வேர் ஒர்க்ஸ்மேன் குவார்ட்டர்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கொஸ்டினுங்க. ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கொஸ்டின். ஒர்க்மேன் குவார்ட்டர்ஸ் வந்து எந்த சிட்டில இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பணியாளர் குடியிருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட சிந்து சமவெளி நகரத்தின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. மோஸ்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது தெரியாது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. லோத்தல் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். அண்ட் நம்மளோட அகாடமியில பாத்தீங்கன்னா மே 15 ஐ ஆம் பாசிபிள் பேட்ச்னு சொல்லிட்டு குரூப் 2 2A ரொம்பவே வந்து ஸ்பெஷலைஸ்டா இங்கிலீஷ் மீடியம்ல மட்டும் உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து போகும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட பிரைஸ் ரேஞ்சஸ் இதை பத்தி இன்னும் நீங்க டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா 9150491115 நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாடியூல் வேணுமோ உங்களோட இதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், உங்களோட நீட்ஸுக்கு தகுந்தாப்புல. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான கேள்வி தான் இதுவுமே. which is the correct chronology of the excavation sites in Indus civilization. அதாவது எந்தெந்த சைட்டை அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டதை ஆர்டர் வைஸ் எழுதுங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் கொடுத்துருக்கிறது மொஹஞ்சதாரோ, சன்னுதாரோ, ஹரப்பா, லோத்தல். இது ஆர்டர் வைஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணுமா? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். கண்டிப்பாக அந்த இயர் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இயரை நீங்கள் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அதை டெலிவரி பண்ணணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதன்படி பார்க்கும்போது 3124 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 3124. ஹரப்பா 1921, மொஹஞ்சதாரோ 1922, சன்னுதாரோ 1931, லோத்தல் 1957. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயருமே ரொம்ப முக்கியம். ரிப்பீட் பண்ணுறேன். ஹரப்பா 1921, மொஹஞ்சதாரோ 1922, சன்னுதாரோ 1931 and லோத்தல் 1957. These are all very very important. Okay, fine. Next, question number 7 குள்ள போகலாம். இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சிவிலைசேஷன் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, கலிபன், லோக்கன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. இது உங்களால சொல்ல முடியுதான்னு செக் பண்ணி பாருங்கன்னு. ஸோ அது எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றத வந்து மேட்ச் பண்ண சொல்றாங்க. சில இடத்துல வந்து சின்னதா கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. சின்னதா மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யும். ஓகே, ஸோ இப்போ வந்து வாங்க நம்ம வந்து இதை வந்து செக் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தனும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ். ஸோ ஹரப்பா அப்படின்றது எங்க வருது? ஹரப்பான்றது பஞ்சாப்ல இருக்கு. செகண்ட், மொஹஞ்சதாரோ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிந்து. கலிபங்கன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அண்ட் லோத்தல் வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத். நம்ம எல்லாருக்குமே தெரியும் லோத்தல் குஜராத்னு. கண்டிப்பா ஒரு தடவை படிச்சவங்களுக்கு கூட அது வந்து கண்டிப்பா தெரியும். ஸோ அதன்படி அந்த இயர்ஸையும் நம்ம வந்து இங்க போட்டாச்சு. இயர்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ அதையும் வந்து நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு இதில் வந்து ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்த வருஷமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட இடத்தை கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷன்ஸை நல்லா படிச்சிங்கனாலே உங்களால் அந்த கொஸ்டின்ஸை வந்து நல்லபடியாக ஆன்சர் பண்ண முடியுங்க. ஸோ எந்த ஒரு கவலையும் வேண்டாம். ஸோ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமானது. ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான், தோலவீரா குஜராத் இந்தியா, காளிபங்கன் ராஜஸ்தான் இந்தியா, லோத்தல் குஜராத். ஸோ குஜராத்தில் தோலவீராவும் இருக்கு, லோத்தலும் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. பானாவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராக்கிகாரின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து ஹரியானா இந்தியாவில் இருக்கு. சுர்கண்டோ அப்படின்ற அந்த இடம் வந்து குஜராத்தில் இருக்கு. சுர்கோட்டான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சுர்கஜண்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி இரண்டு வார்த்தைகளையும் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. In which site of the Indus Valley had no citadel அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ எந்தெந்த இடத்துலலாம் சிட்டாடல் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கோட்டை இல்லாத ஒரே சிந்துவெளி நாகரிகம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நகரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்னுதாரோ. ஓகேங்களா? சன்னுதாரோக்கு மட்டும்தான் கிடையாது.
ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அடுத்தடுத்து போகலாம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டிஃப்ரெண்டான கேள்வி, நிறைய பேருக்கு தெரியாத கேள்விகள். ஹரப்பா இஸ் சிச்சுவேட்டட் இன் த மோண்ட்கமாரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப், ஹரப்பா அமைந்துள்ள மாண்ட்கொமாரி மாவட்டம் எங்கு உள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாகிஸ்தான். ஸோ எந்த இடம்? பாகிஸ்தானை சேர்ந்தது. ஸ்ட்ரைட்டா கேட்டிருந்தாங்கன்னா கூட யாருக்கும் எந்த டவுட்டும் வந்திருக்காது. ஆனா இந்த ஒரு வார்த்தையை சேர்த்ததுனால அந்த வருஷம் நிறைய பேர் வந்து அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா தவறுகள் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அந்த தவறு பண்ணாம இருக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டினை வந்து உள்ள வந்து நோட்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணுவோம் வேகமா. ஸோ அதே இது நீங்க டெஸ்ட் சீரிஸ் எழுதணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்க வந்து பி அ வின்னர் சீரீஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் ஆரம்பிக்கக்கூடிய நாள் மே 2. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், which is the northernmost settlement of Indus Valley civilization? அதாவது வடக்கு திசையில இருக்கக்கூடிய லாஸ்ட் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னது செட்டில்மெண்ட் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷாட்டுங்கை. ஷாட்டுங்கை அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ நாலா பக்கமும் உள்ளதை வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா சைடும் என்னென்ன இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்தாலும் சரி, 6th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு ஜிகே புக் எடுத்திருந்தாலும் சரி, அதுல இந்த டீடைல் இல்லாம இருக்காது. ஸோ அதை கரெக்டா எடுத்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க பாஸ் பண்ணி நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவோம். ஸோ அதுக்கான டீடைல்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை மட்டும் நீங்க வந்து நோட் எடுத்துக்கலாம். ஓகே, which of the following was the port city of Indus Valley civilization? துறைமுக நகரம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. the answer என்னது? குஜராத்ல இருக்கக்கூடிய லோத்தல். லோத்தல்னாலே குஜராத், லோத்தல்னாலே குஜராத். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். அடுத்த கேள்விக்குள்ள போகலாமா? 12வது கேள்வி. Dash was discovered in 1922 under the supervision of R.D. Banerjee. ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. சோ இதை வந்து கரெக்டா வந்து ஆன்சர் பண்ணுங்க. இட் இஸ் நத்திங் பட் மொஹஞ்சதாரோ. இது வந்து என்னது? மொஹஞ்சதாரோ. எந்த வருடம்? இந்த இயர் 1922. 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் பாகிஸ்தான் லார்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரம் உள்ள, அதாவது 70 feet ஹை ஒரு இடம் வந்து என்ன பண்ணிருக்காங்க? எஸ்கவேட் பண்ணிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். லார்கானா டிஸ்ட்ரிக்ட், அதாவது லார்கானா மாவட்டத்தில் அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த சைட்டை என்னன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க? மொஹஞ்சதாரோ, தி மவுண்ட் ஆஃப் தி டெட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். தி ஸ்கிரிப்ட் ஆஃப் இண்டஸ் வேலி பீப்புள் வாஸ், சிந்து சமவெளி மக்களின் எழுத்து முறை எதை சார்ந்தது? பிராமியா, வட்டெழுத்தா, கிராந்தா ஸ்கிரிப்டா, பிக்டோகிராஃபிக்கா அப்படின்னு கேட்டதுல நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் பிக்டோகிராஃபிக் ஸ்கிரிப்ட். அண்ட் அது ரிலேட்டடாவே அடுத்த கேள்வியாவே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? அந்த ப்ரீவியஸ் क्वेश्चனை எடுத்துருக்கோம். என்னன்னு பாருங்க. த ரைட்டிங் மெத்தட் ஆஃப் இண்டஸ் ஸ்கிரிப்ட். ரைட்டிங் மெத்தட் முதல் எடுத்தோன்னே என்ன ஸ்கிரிப்ட்னு பார்த்தோம். அதை எந்த மெத்தட்ல எழுதுறாங்க? எழுத்து முறை என்பது எந்த வகையில் இருந்தது? லெஃப்ட்ல இருந்து ரைட் எழுதுனாங்களா, இல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட் எழுதுனாங்களா, இல்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் எழுதிட்டு ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்தாங்களா? சோ இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கோம். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா from right to left and left to right. அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ரைட்ல ஆரம்பிச்சு லெஃப்ட் வந்துட்டாங்க. இங்க முடிஞ்சோடனே இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வராங்க. ஓகேங்களா? சோ இப்படி வந்து மூவ் ஆயிட்டே வரும். அதுதான் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா அவங்களோட ரைட்டிங் ஸ்டைல். ஓகேங்களா? இது ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இதை வந்து டெசிஃபர் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு கேட்டாங்கன்னா இல்ல, டெசிஃபர் பண்ணவே இல்லை. இதை வந்து இன்னுமே வந்து டெசிஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. Who stated Indus script is related to old Tamil? சிந்துவெளி வரி வடிவங்கள் பழந்தமிழோடு தொடர்புடையது என்று தெரிவித்தது யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இதை வந்து நீங்க வந்து யூனிட் 6ல கூட எதிர்பார்க்கலாம், இல்ல யூனிட் 5ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அட்மின்ல இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் யூனிட் 6ல கூட இது வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இதுக்கான சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐ மகாதேவன். ஸோ அவங்கள பற்றியும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் வந்து இதை வந்து இது பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஒருக்க பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ஒரு சைடு வந்து சிட்டிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதை யார் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். அகழ்வாராய்ச்சி யார் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நமக்கு வந்து ஒரு கேள்வியாக கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அதுக்குடைய ஆன்சரை பார்க்கலாம். ஸோ இதுக்கோட ஆன்சரை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது சன்னுதாரோன்னொன்னே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது யாரு? மஜும்தர்.
குல்லி அப்படின்றது வந்து ஆரல் ஸ்டெயின். ராக்கி காரிக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அமேந்திரநாத். தோலவீராக்கு வந்து ஜேபி ஜோஷி. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செட்டு. ஸோ இந்த இது வந்துட்டு ரொம்பவே வந்து வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. அதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த குல்லி. ஸோ இதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை மட்டுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உங்களுக்கு ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டினாக வந்து அவங்க கேட்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அகைன் அதே மாதிரி இன்னொரு செட்டு, சன்னுதாரோ, லோத்தல், பனாவாலி, மிட்டாத்தல். ஸோ இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுவோமா? சன்னுதாரோ வந்துட்டு மஜும்தர், லோத்தல் வந்து எஸ்ஆர் ராவ், பனாவலின்றது தான் பிஸ்து, மிட்டல்ன்றது வந்து சூரஜ் பான். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், more than 500 seals have been discovered in Indus Valley civilization, which are all? என்னென்னலாம் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா டெரகோட்டாஸால் செய்யப்பட்டிருக்கு. அதாவது எல்லா சீல்ஸுமே எதால் செய்யப்பட்டிருக்கு? மண்ணால் செய்யப்பட்டது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும். So 500 seals have been discovered in Indus Valley civilization made of terracottas. மண்ணால் செய்யப்பட்டவை அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிய வேண்டும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி போலாமா? The tools of Harappas were made up of dash and dash. அதாவது ஹராப்பாவில் உள்ள கருவிகள் எதனால் செய்யப்பட்டது? செம்பு மற்றும் இரும்பா, இல்ல வந்து ஸ்டீல் அண்ட் அயனா, இல்ல பிரான்ஸ் அண்ட் சில்வரா, இல்ல செம்பு மற்றும் வெண்கலமா, இப்படின்னு சொல்லி 4 ஸ்டெப் வந்து கொடுத்திருக்காங்க. இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் காப்பர் அண்ட் பிரான்ஸ். ஸோ செம்பு மற்றும் வெண்கலத்தால் அது வந்து செய்யப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்ததாக தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹராப்பன் சிவிலைசேஷனை பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் அடுத்த கேள்வி, டேஷ் வாஸ் an important source of subsistence of the Harappans. ஹராப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஷ் இருந்ததுன்னு கேட்டாங்க. எடுத்தோனே நீங்க வந்து இதை டக்குன்னு கரெக்டா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் இதோட கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. ஸோ அவங்களோட முக்கியமான வாழ்வாதார வழிமுறை என்னவா இருந்திருக்கு? அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மை தான் இருந்திருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டினுங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின், நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி மறக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஹரப்பன் மக்களால் பயிரிடப்படாத பயிர் எது அப்படின்னு வந்து கேட்பாங்க. which one of the following was not cultivated by the Harappan people? ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் எடுத்தோடனே சொல்லலாம் கரும்பு, சுகர் கேன் அவங்க வந்து இது பண்ணவே இல்லை. பட் நீங்க இதுல முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பார்லி, வீட்டு, காட்டன், இது மூணுமே அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அவங்களே பயிரிடப்பட்ட ஒரு பயிரில் அதுவும் வந்து வரும். ஓகே, அடுத்து 21வது கேள்வி, ஹராப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ரா காட்டன் டு மெசபோட்டோமியா. இதுல இன்னைக்கு வரைக்குமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கு இந்த ஒரு கொஸ்டின்ல. பட் இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி வந்து இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் இட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவங்களே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அக்கார்டிங் டு ஆன்சர் கீ படி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க? ஹரப்பா மக்கள் பஞ்சை மெசபொட்டாமியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர். ஸோ இந்த இடத்துல வந்து தேர் இஸ் அ ஸ்மால் மிஸ்டேக், இதை வந்து எடுத்துக்கோங்க. பஞ்சைன்றதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, பஞ்சத்தைன்னு இருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹரப்பா மக்கள் முதல் முறையாக பஞ்சை பயிரிட்டனர். ஸோ இந்த 2 கேள்விகளையும் பாருங்க. ஸோ இதன்படி ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. அதாவது இது வந்து தப்பு, இது கரெக்ட். ஸோ ஹரப்பா தான் முத என்ன பண்ணியிருக்காங்க? காட்டனை வந்து க்ரோ பண்ணியிருக்காங்கன்ற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போகலாமா? ஓகே ஃபைன். Which of the statement is correct regarding the Indus Valley civilization? There was a strong centralized government. First இது, each lane had a lamp post as cutables. ஒவ்வொரு தெருவிலும் விளக்குகள் இருந்தன. தெருக்களில் குப்பை தொட்டிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பணக்காரர் மற்றும் ஏழைகள் தனி குடியிருப்புகளில் வசித்தனர். ஸோ அப்படின்ற இந்த 4 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஒரு அச்சமும் இல்லாம நீங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே சரி. இதுல வந்துட்டு ஆல் ஆர் கரெக்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இட் ஹாஸ் அ சென்ட்ரல் டெண்டன்சின்றது கரெக்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது கரெக்ட், எல்லாமே இதுல கரெக்ட். ஸோ இது ஆல் ஆர் கரெக்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள போகலாமா? இந்த கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆன்சர் ஆல் ஆர் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின், which one of the following statement is correct about the Indus Valley civilization?
சிந்து மக்கள் மரம் மற்றும் விலங்குகளை வழிபட்டனர். கரெக்ட். சிந்து மக்களின் முக்கிய கடவுள் கிருஷ்ணர். சிந்து மக்கள் நெருப்பும் நீரையும் வழிபட்டனர். சிந்து மக்களின் முக்கிய கடவுள் பெண் தேவியர்கள். அதாவது இதுல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல வந்து இது கரெக்ட். முதல் எடுத்தோம் பீப்பிள் ட்ரீ அனிமல் ரெண்டையுமே வந்து வர்ஷிப் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். இரண்டாவது கேள்வி வந்து கிருஷ்ணா கிடையாது, பசுபதி. பசுபதி அப்படி இல்லைன்னா புரோட்டோ சிவா அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். புரோட்டோ சிவா அப்படி இல்லைன்னா பசுபதி. மூன்றாவது கேள்வி அவங்க வந்து ஃபயரையும் வாட்டரையும் வர்ஷிப் பண்ணாங்கன்னு கேட்டா ஆமா. they considered natures are also worshipped nature. The principal deity of Indus Valley civilization was mother goddess. Yes, அவங்க வந்து மதர் காடஸ் இன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சு நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதுல எந்த ஸ்டேட்மெண்ட் தவறு அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால இதுல வந்து 2 மட்டும் தான் தவறு. செகண்ட் இஸ் ஒன்லி ராங். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட். ஸோ இதோட வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட கோர்சஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே வச்சுருக்கோம். வாரியர் கோர்ஸ்ன்றது ரெக்கார்டட் கோர்ஸ், ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் தனியாக படிக்கலாம், அப்படி இல்லைனா இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் ரெக்கார்டட் கோர்ஸாக வாங்கி அலாங் வித் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் இன்க்ளூட் ஆகிடும். சார் என்னால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நானாகவே வேகமாக படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் ரெக்கார்டட் கிளாஸஸ் எடுத்துக்கலாம். நீங்க செகண்ட் நான் வந்து லைவ் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணணும் சார், நீங்க நீ கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வரவங்களுக்கு டோட்டலா May 15 வந்து I am possible பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 2 2A அண்ட் அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் கோர்ஸ் 7999, ஜென்ரல் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் 4500 அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்னா 3500 வந்து உங்களுக்கு வந்து சார்ஜஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சேர்ந்துக்க வேண்டியது Be a Winner 1.0 டெஸ்ட் பேட்ச் சீரிஸ். இட் இஸ் ஸ்டார்டிங் ஆன் May 2nd. ஸோ இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம உஸ்தாதியன் அகாடமில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2 2A கிளியர் பண்ணணும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. தேங்க்யூ.